ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் அந்த பேக் ப்ராஜெக்டில் நான் 2 டைம்ஸ் நூல் முடிஞ்சிட்டேனே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணேன். இது உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் இந்த இடத்துல வித்தியாசமாக இருக்கும். இது வந்து சும்மா சாதாரணமாக நாட்டு போட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் சாதாரணமாக எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த இடத்துல அதில் எனக்கு ஜாயின் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே நான் ஜாயின் பண்ணது ஈஸியாக ஜாயின் பண்ணிவிட்டேன். இது வந்து நான் நிறைய யூடியூப் சேனல் பார்த்து அதுக்கப்புறம் நானாக கொஞ்சம் இப்படி போடுவோம் அப்படிங்கிறத பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இது எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு அது எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அதை நான் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இடத்துல எனக்கு இந்த த்ரெட் வந்து முடிஞ்சிச்சு. இதை இப்படி அட்டாச் பண்ணலாம். இதே கலர் சேம் கலர் த்ரெட்டை எப்படி அட்டாச் பண்ணலாங்கிறத பாருங்கள். நம்ம எப்போ மாதிரி சிங்கிள் க்ரோஷே போடுறதுக்கு இதை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த 2 லூப் வழியாக மறுபடியும் இந்த த்ரெட்டை நான் எடுப்பேன், அப்படி தானே. இந்த 2 லூப்பையும் இப்படி எடுத்து வச்சுட்டு நம்ம அட்டாச் பண்ண வேண்டிய த்ரெட்டை எடுத்துக்கோங்க. ஒன்று முடிச்சு போட்டு அந்த ஸ்லிப் நாட் போட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இதை நம்ம எப்போ மாதிரி கையில் சுற்றி வச்சுக்கோங்க. சுற்றி வச்சுட்டு இந்த 2 லூப் வழியாக தானே எடுக்கணும் ஒர்க்கிங்கான. அப்போ இந்த இதையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது இங்கே மீதி இவ்வளோ தான் இருக்குது இந்த த்ரெட்டு. ப்ளஸ் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிற த்ரெட்டை இந்த 2 லூப் வழியாக இதான் இப்போ ஜாயின் பண்ண போகிற த்ரெட்டு தான் நம்மளுக்கு ஒர்க்கிங் யான். ஸோ அந்த த்ரெட்டை நம்ம இந்த லூப் வழியாக இப்படி எடுத்துட்டு இப்போ இது கொஞ்சம் லென்த்தாகவே வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த 2 லூப் வழியாக நம்ம ஒர்க்கிங் யானை எடுப்போம், அப்படி தானே. இந்த 2 லூப் வழியாக எடுப்போம் தானே. இதை எப்படி எடுங்க. இதில் மீதி இருக்க த்ரெட்டையும் நம்ம இப்போ விட்டுருக்கிறதுல கொஞ்சம் லென்த்தாக விட்டுருப்போம்ல, இந்த த்ரெட்டையும் நல்லா பிடிச்சி இழுத்து டைட் ஆக்கிக்கோங்க. ரெண்டுமே டைட் ஆக்கும்போது நம்மளுக்கு இது எப்போ மாதிரி வந்துடும். உங்களுக்கு புரியுதா பாருங்கள். நான் எப்போ மாதிரி சிங்கிள் க்ரோஷே போடுறதுக்கு இதிலேருந்து ஆல்ரெடி இருக்கிற அந்த கட்டை த்ரெட்டை எடுத்து இந்த 2 நீடிலையும் இப்படி வச்சுட்டு இந்த லூப் வழியாக இந்த ஒர்க்கிங் யானை எடுக்கணும். ஆனால் இந்த ஒர்க்கிங் யானோட லென்த்து இப்போ கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் இதை இப்படியே வச்சுட்டு இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுற ஒர்க்கிங் யானில் எவ்வளோ லென்த்து நம்ம கொஞ்சம் தூரம் லென்த்து விட்டு அந்த ஒர்க்கிங் யானை அந்த இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுற ஒர்க்கிங் யானை இந்த 2 லூப் வழியாக நம்ம எடுத்துருவோம். எடுத்தால் ஈஸியாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கதே தெரியாத அளவுக்கு ஈஸியாக நமக்கு ஜாயிண்ட் ஆகிடும். ஜாயிண்ட் ஆன பிறகு இப்போ இந்த 2 ரிமைனிங் விட்ட ஏற்கனவே இருக்கிற அந்த ஒர்க்கிங் யானும் இருக்கும், இப்போ நம்ம எடுத்துருக்க ஒர்க்கிங் யானும் இருக்கும். ரெண்டையும் சேர்த்து இது கூட அட்டாச் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். இப்போ இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக அட்டாச் ஆகிருக்கதே தெரியாது. இப்போ ஆல்ரெடி இருக்கிறது ஒர்க்கிங் யான் ப்ளஸ் இப்போ நம்ம விட்டுருக்க இந்த ஒர்க்கிங் யான், இந்த 2ஐயும் சேர்த்து இப்படி ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்னொரு டைம் வேணால் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதுதான் என்னோடய ஒர்க்கிங்க. இது பாருங்கள், நம்ம எப்போ ஸ்டிச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி போட்டு சிங்கிள் க்ரோஷே இப்படி எடுத்துட்டு நம்ம என்ன செய்வோம்னா இது வழியாக இந்த ஒர்க்கிங்கான இப்படி எடுப்போம். இந்த 2 லூப் வழியாக சிங்கிள் க்ரோஷேக்கு எடுப்போம். அப்படி இது நான் இது கட்டையாக இருக்கிறதுனால எனக்கு வர மாட்டேங்குது. எடுத்தாச்சு. அடுத்தது என்ன செய்வோம், இந்த லூப் இருக்கும். அடுத்த லூப் எடுக்கும்போது இப்படி விட்டு இது எடுப்போம். மறுபடியும் இந்த ஒர்க்கிங்கான நம்ம இதிலோடி விட்டு எடுப்போம் தானே. அப்போ நம்மளுக்கு இது இப்படி விட்டுருக்கு ஒர்க்கிங்கான் ரொம்ப கட்டையாயிட்டுங்கிறதுனால நம்ம அடுத்த இது வந்து ஜாயின் பண்ணணும். அடுத்து இது ஜாயின் பண்ணணும். அப்போ ஜாயின் பண்ணும்போது நான் என்ன செய்கிறேன்னா இதே மாதிரி விட்டு இதை எடுத்துட்டு இப்போ இந்த 2 லூப் இருக்கும், இந்த 2 லூப் வழியாக இந்த ஒர்க்கிங் யானை விட்டு எடுக்கணும். அதுக்கு பதிலாக நான் நியூவாக ஜாயின் பண்ண போகிற ஒர்க்கிங் யானை இதில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்போது நான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்குது ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிறது. இப்போ இது நியூவாக ஜாயின் பண்ணுது. இந்த 2ஐயும் நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த நியூவாக ஜாயின் பண்ணியிருக்க ஒர்க்கிங் யான் லென்த்தாக இருக்கும்ல நிறைய, அதை பிடிச்சி டைட் பண்ணிக்கோங்க. இந்த 2ஐயும் டைப் பண்ணணும். இது நம்ம கையில் மாட்டியிருக்குது. எடுத்துகிட்டு அஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போடுற மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போட்டுடலாம். போட்டும்போது இது உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கதே தெரியாத அளவுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது மட்டும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்போ மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ மாதிரி இது நிற்கலாம். அந்த 2 லூப் வழியாக எடுக்கும்போது ஒர்க்கிங் யானை உள்ளே இன்ஸ்டால் பண்ணிடுவோங்க. மீதி இருக்க ரிமைனிங் அந்த 2ம் இது கூட சேர்ந்து இப்படி ஸ்டிச் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட இந்த நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுல இந்த ஆல்ரெடி கட்டையானது இப்போ நம்ம ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கட்டையாக விட்டுப்போம், அந்த 2ஐயும் சேர்த்து இதில் இப்படி வச்சு இந்த நீடலுக்கு மேலே வச்சு த்ரெட்டை இப்படி புல் பண்ணி எடுத்து இப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கதே நான் தெரியாது. உங்களுக்கு புரியுதா? நான் சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் இது கூட நாட் போட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த வேலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கதே தெரில, பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம அட்டாச் பண்ணணும். இதே மாதிரி கலர் ஆப்ஷன் மாற்றும் போது இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஒர்க்கிங்கான எடுப்போம்ல, எடுத்து 2 லூப் இருக்கும். இது வழியாக இந்த நூல் எடுக்கும்போது நம்ம புதுசாக ஜாயின் பண்ண வேண்டிய த்ரெட்டை இது கூட இன்சர்ட் பண்ணிக்கணும். ஓகே, இது நான் பண்ணுற ப்ராஜெக்டில் அதே கலர் சேம் த்ரெட்டு நான் முடிஞ்சதுனால இப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி உங்களோட இதில் நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒர்க்கிங் யான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். இது ஆல்ரெடி நான் விட்டதில் உள்ள அந்த ஜாயின் பண்ணதில் உள்ள அந்த ரிமைனிங் இது இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குது. இதில் உங்களுக்கு பாருங்கள், இங்கே எங்கேயாவது நான் ஜாயின் பண்ணதுக்கான அடையாளமே இருக்காது. பாருங்கள், நான் இந்த இடத்துலேருந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் இது நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். இதுலேயும் எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி தான் நம்ம ஒர்க்கிங் யானை ஜாயின் பண்ணணும். இங்கே எதுவுமே தெரியல தானே, இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துலேருந்து நான் ஜாயின் பண்ணேன், அது நான் உங்களுக்கு சொன்னால் தான் தெரியுது. இது ஃபுல்லாக இப்படி வந்துடும், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இதுதான் ஒர்க்கிங் யான். முடிஞ்சிச்சுன்னா ஜாயின் பண்ணுறது. சப்போஸ் கலர் மாற்றணுன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க.